வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சி ப்ரோக்ராமை எப்படி டீபக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு சி ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ண தெரியும், ஆனால் அதை டீபக் பண்ண தெரியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க சி ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பரில் இருக்க டிஜிட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஃபைனலாக சம் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி டீபக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் மெனுக்கு போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி திரும்பியும் விண்டோஸ் ஆப்ஷனில் போயிட்டு வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை இது மாதிரி அவுட்புட் வாட்ச் அது மாதிரி செட்டப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விண்டோஸில் போயிட்டு டைல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இது மாதிரி செட்டப் வரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட அவுட்புட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 விண்டோஸ் இருக்குது, மேலே கோடு இருக்குது. ஸோ அவுட்புட்டில் நம்ம இன்புட் வாங்குறது, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறது பார்க்க முடியும். ஸோ வாட்ச் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை டீபக் பண்ணுறப்ப ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் என்ன வேல்யூஸ் இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன, இன்னொன்று ரிமைண்டர், இன்னொன்று சம், இதுமாதிரி 3 வேரியபிள்ஸு. ஸோ நம்ம வாட்ச் விண்டோவில் போயிட்டு இதில் க்ரீன் கலரில் இருக்க இது டபுள் கிளிக் பண்ணுங்கள், வாட்ச் எக்ஸ்பிரஷன் வரும். இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட டீபக் ஆப்ஷனில் போயிட்டு வாட்சஸில் போயிட்டு ஆட் வாட்ச் இப்படியும் கொடுக்க முடியும். ஸோ என்னன்ற வேரியபிளை வாட்ச் பண்ண போகிறேன், திரும்பி டபுள் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி REM அப்படின்ற வேரியபிளையும் வாட்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி சம்ன்ற வேரியபிளையும் வாட்ச் பண்ண போகிறேன். ஸோ ப்ரோக்ராமை டீபக் பண்ணுறதுக்கு நீங்கள் F7ன்ற ஆப்ஷனை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு இங்கேயுமே கொடுத்துருக்குறாங்க ரன் மெனுவில். ஸோ ட்ரேஸ் இன்டூ அப்படின்றது தான் F7. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் F7 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் மெயின் மெத்தடில் இருக்கு, அகைன் F7 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷனில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சுன்னா அதோட ப்ரீவியஸ் லைனை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n, ரிமைண்டர், சம் இந்த 3க்குமே கார்பேஜ் வேல்யூஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் F7 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு n, ரிமைண்டர், சம் 3மே 0க்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. திரும்பி F7 ப்ரெஸ் பண்ணுறேன். திரும்பி நெக்ஸ்ட் டைம் F7 ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் நம்பர் அப்படின்றத கேட்குது. ஸோ திரும்பி F7 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட இருந்த இன்புட் வாங்கும். ஸோ நான் 42 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்புட்டில் 42ன்ற நம்பர் கொடுத்துருக்கோம், அது வாட்ச் விண்டோவில் டிஸ்பிளே ஆகுது என்னன்ற வேரியபிளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வைல் லூப்பில் n greater than 0 செக் பண்ணுது. நெக்ஸ்ட் F7 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம அந்த நம்பர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சம் பண்ணணும். திரும்பி F7 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் நம்மளுக்கு வந்துருச்சு 2 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் F7 ப்ரெஸ் பண்ணலாம். திரும்பி நமக்கு சம்ன்றது 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட் திரும்பி F7 ப்ரெஸ் பண்ணுறேன். திரும்பியும் கண்டிஷன் செக் பண்ணுது, ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுது. உங்களுக்கு ரிமைண்டர் இப்போ 4 வந்திருக்கு. ஸோ திரும்பியும் கோஷன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. திரும்பியும் கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இப்போ n 0ன்றதுனால லூப் விட்டு வெளியில் printf ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. அந்த டிஜிட்ஸோட சம்மை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, த சம் ஆஃப் டிஜிட் இஸ் 6 அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் உங்களுடைய சி ப்ரோக்ராமை நீங்கள் டீபக் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.